Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismi Tamil Crafts. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துக்கிட்டு இருக்க பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஹோம்மேடாக இயரிங்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு ரொம்பவே லெஸ் மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். நான் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோஸ் பில்லர் டூல் ஒன்று எடுத்திருக்கேன். பீட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஷேர்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸும் அப்புறம் ஜிமிக்கி டைப்பில் உள்ள பீட்ஸும் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இயரிங்கோட பேஸ். ஸோ இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம 5 பேட்சஸ் ஆஃப் இயரிங்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். 10 ருபீஸில் நம்ம 5 இயரிங்ஸ் செஞ்சுக்கலாம். 5 செட் ஆஃப் இயரிங்ஸ். ஸோ உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் ஒயர் இயரிங் செய்கிறதுக்குனே டைலரிங் ஷாப்லலாம் விற்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஆப்ஜெக்ட் எடுத்து ரவுண்ட் சைஸ்க்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அதை கொஞ்சம் திருகிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஃபெவிகால் பாட்டில் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த பேஸுமே இந்த ஒயருமே ரெண்டுமே டைலரிங் மெட்டீரியல்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையிலேயே நீங்கள் கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றிட்டோம் இல்லையா, சுற்றின பிறகு இப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்டாகவே கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சா அதேமாதிரி இயரிங் ஷேப் நமக்கு கிடச்சிடும். அப்புறம் இயரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுறதுக்கு ஹோலும் கொஞ்சம் பெண்ட் ஆகின மாதிரி ஒரு ஷேப்பும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஷேப்பையுமே இந்த ஒயரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயர் இருந்தால் நீங்கள் இந்த ஒயரில் உங்களுக்கு தேவையான சைஸில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸில் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயுமே நிறைய சைஸ் கிடைக்கும். அதில் ஒரு மீடியம் சைஸ் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதை க்ளோஸ் டைப்பில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு அந்த இடத்துல பெண்டாக இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுது இல்லையா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இடத்த நீங்கள் நோஸ் பில்லர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க பீட்ஸை இதில் கொத்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோல்டன் ஷேடோ இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ஸும் சின்னதாக ஒயிட் கலரில் இருக்க பீட்ஸுமே நான் கொத்துக்க போகிறேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் கலர் பீட்ஸை கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பீட்ஸில் 2 கொத்துக்க போகிறேன். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரெண்ட்டான லுக்கும் ரிச் லுக்கும் கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இயரிங் தான் வேணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் கூட வியர் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸும் இதில் கிடைக்கும். வெயிட் அதிகமாகலாம் இருக்காது. வெயிட் ரொம்பவே லெஸ்ஸான வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ கிட்ஸுமே வேர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பீட்ஸ் இதில் கோத்துட்டு நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஸ்ட்ரைட் பண்ணோன்னா நல்லாவே பீட்ஸ் கோக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதே அது பெண்டிங்கில் இருக்கும் போது நீங்கள் கோத்திங்கன்னா அது பீட்ஸ் உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியாக கடகடகன்னு கோத்துடலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு இயரிங் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே போகலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பெரிய பீட்ஸ் கோத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன பீட்ஸையுமே நான் கோத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மல்டி கலர் பண்ணலாம், சிங்கிள் கலர் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோத்துட்டேன். பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது.
இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அளவு தான் கோர்த்துருக்கேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து லைட்டாக நகர்ந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் காமிச்சு இல்லையா, அந்த பீட்ஸ் மேலே ஃபுல்லாகவே வந்து சுற்றிக்கலாம். சுற்றிட்டா அந்த பீட்ஸ் வந்து அப்படியே அந்த இடத்துலையே நின்றுக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் வந்து நான் சுற்றிக்க போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துலையே நகராமல் நிற்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கோர்த்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருந்தது இல்லையா, அது பெண்ட் ஆகி ஸ்டார்டிங்கில் இருந்ததில் அந்த மாதிரியும் வந்து நம்ம நோஸ் பில்லர் யூஸ் பண்ணி திரும்பியுமே சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணோம். இப்போ பீட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இயர்ஸ்லலாம் போடும்போது ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இயரிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு வந்து செம்ம லுக்காக சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இதோட இன்னொன்று ஒரு பேரையுமே நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து நான் நோஸ் பில்லர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு திரும்பியுமே அதே மாதிரி வந்து கோர்த்து எடுத்துக்க போகிறேன். 2 இயரிங்ஸுமே வந்து ஃபுல்லாக சேமாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பீட்ஸ் குறைஞ்சது அதுவே பீட்ஸ் வந்து குறையிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் வந்து சேமாக இருக்க மாதிரி கொச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஷாப்ஸில் வாங்குறதோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ சேமாக இருந்தால் நல்லாவே லுக்காக இருக்கும். ஓகே, இந்த இயரிங்குமே வந்து நம்ம ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கோர்த்துட்டா திரும்பியுமே வந்து அந்த நோஸ் பில்லர் வச்சு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி போடலாம். நீங்கள் சொல்கிற வீடியோஸில் அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணி ஃப்யூச்சர் வீடியோஸில் போடலாம். எல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இந்த இயரிங்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட இயரிங் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செஞ்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ரொம்ப ஈஸியாகவே பீட்ஸும் அந்த பேஸ் வந்து இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண ஃபோட்டோஸாக என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பீட்ஸ் சேர்த்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். எல்லாமே சேம் மெத்தட் தான், பீட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி உள்ள பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் காமிக்கிறதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்ரேட்டாகவே ஷாப்ஸில் விற்பாங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணுறது. அதை வாங்கி நான் சென்டராக மட்டும் கோர்த்துக்கிட்டேன். அடுத்த டிசைன் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கோல்டன் பீட்ஸ் குட்டியில் உள்ளதும் ஒயிட் கலர் பீட்ஸ் கொஞ்சம் பெருசில் உள்ளதும் மாற்றி மாற்றி வந்து கோர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. இது எல்லாமே நார்மலான பீட்ஸ் யூஸ் பண்ணி கோர்த்தது. இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அந்த ரிங் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி வந்து நிறைய பீட்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டேன். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் போட்டோன்னு கொஞ்சம் நல்லா ரிச் லுக்கும் டிஃப்ரெண்ட்டான லுக்கும் கொடுத்தது. இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் உள்ள கிறிஸ்டல் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நம்ம இப்போ குட்டியாக பீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் கோர்த்த மாதிரி அதில் வந்து குட்டியாக பீட்ஸ் வந்து ரெட் கலரில் கோர்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேக்கெட்டில் வந்து 5 இயரிங் செட் வந்து செய்கிறதுக்கான பேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு. ஸோ அந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு 5 இயரிங்ஸ் வந்து நான் செஞ்சிட்டேன். இந்த 5 இயரிங்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் காமிக்கிற 5 டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க பீட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ்லேயும் செஞ்சுருக்கேன். அதனால வந்து மாற்றி மாற்றி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து சூப்பராக வந்து நம்ம போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை போடும்போது நல்லாவே ஃபேன்சியாகவும் சூப்பரான ஒரு லுக்கும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க உங்கள் கிராஃப்ட் ஃபோட்டோஸை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவுட்லுக் வந்து நல்லாவே சூப்பராக வந்திருந்தது.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களுமே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் இந்த இயரிங் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இமெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஜெசிடா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.